ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஜாடிக்கேற்ற மூடியா அல்லது மூடிக்கேற்ற ஜாடியா அப்படின்னு பார்க்குறத விட ஜோடி பொருத்தம் சரியாக இருக்கணும். இது பெரும்பாலும் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க ஒரு அமைப்பாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஆனால் பல நேரங்களில் இது மாறித்தான் அமையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி தான் பொது இடங்களையும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி மேல்நாட்டில் தான் அவங்க ஒரு லாங் ரன் நெடுஞ்சாலையில் போகிறதுக்கு முடிவு பண்ணி காரை எடுத்தார் கணவர். அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துச்சு. வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பாரை பார்த்தார். நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தார். திருப்பி வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டி வந்தார். நெடுஞ்சாலையில் மட்டும் ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது, லேன் மாறி போகக்கூடாது, அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறாமல் போய்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வெளிநாட்டில் டிராஃபிக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக நிற்கணும், சிக்னல் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ரொம்ப சரியாக போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருந்தாலும் பின்னாடியே மினுங்குன்னு லைட் அடித்து போலீஸ் வந்துட்டார். ஓரங்கட்டுங்க ஓரங்கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஓரமாக வந்து வண்டியை நிப்பாட்டினார். போலீஸ் இறங்கி வந்தார். இவர் இறங்காமல் நிற்க வச்சுட்டு உள்ளே இருக்க வச்சுக்கிட்டு, உங்களை ஓவர் ஸ்பீடில் வந்ததாக நான் நிறுத்தலைங்க, வேறு டிராஃபிக் ரூல்ஸு ஸ்பீடு எல்லாம் கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு வர்றீங்க, ஏன் நிறுத்தினேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஓட்டிகிட்டு வந்த அவர் கணவரை பார்த்து கேட்டார். உடனே சொல்லுங்கய்யா, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் ரொம்ப கரெக்டாக நிதானமாக ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஒன்றும் இல்லை, உங்கள் காரில் பின்பக்கமாக அந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, அது உடஞ்சிருக்கு, உள்ள பல்பும் இல்லாமல் இருக்குது, இது எப்படி ஓட்டிகிட்டு வர்றீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டார். உடனே அவர் சொன்னார், அப்படிங்களா ஐயா, நான் பார்க்கவே இல்லையே, வண்டி எடுக்கும்போதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, சுற்றி வந்துல பார்த்துட்டு தானே வண்டி எடுத்தேன், எல்லாம் சரியாக தானே இருந்துச்சு, ஒருவேளை இப்போ வரும்போது ஏதாவது கல்லு பட்டு அது உடஞ்சிருச்சு என்னமோ, போய் வண்டியை நிறுத்துகிற இடத்துல நான் உடனே மாற்றிடுறேன்யா, மகிழ்ச்சியா நன்றியா அப்படின்னு அந்த கணவர் ரொம்ப பவ்யமாக சொன்னார். உடனே பக்கத்தில் இருக்க மனைவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐயா போலீஸ் அதிகாரி, 3 நாளைக்கு முன்னாடியே கார் செட்டில் வண்டி நிற்கும் போதே நான் பார்த்துட்டு சொன்னேன் அவர்கிட்ட, ஏங்க டேஞ்சர் லைட் உடஞ்ச மாதிரி இருக்குது பின்னாடி, அதை கொஞ்சம் மாற்றி விட்ருங்கன்னு, போகும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். இப்போ என்னமோ இப்போ நடந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு மாட்டி விடுது அந்த அம்மா. அவர் முறைச்சார். அப்படியா, அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்களா ஐயா, உங்கள் லைசன்ஸ் எடுங்கய்யா அப்படின்னு கேட்டார் போலீஸு. உடனே அவரும் ரொம்ப ஜென்டலாக லைசன்ஸ் எடுத்து காமிச்சார். லைசன்ஸை பார்த்து, ஐயா இது எக்ஸ்பயர் ஆகி 1 வாரத்துக்கு மேலே ஆகி போச்சே, இதை வச்சுக்கிட்டு எப்படி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டார். அடடா எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, நான் பார்க்கவே இல்லையா, இப்போ போன உடனே திரும்பி வீட்டுக்கு போனோடனே வேலை லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதாயா, மன்னிச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னார். உடனே பக்கத்தில் மனைவி சிரிச்சுக்கிட்டே, ஐயா போன வாரமே எங்கள் வீட்டுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்ரு வந்துருச்சு, உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது மாற்றிங்கன்னு, இவர் இப்போ இதை பொய் சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, வில் யூ ஷட் அப் அப்படின்னார் மனைவியை பார்த்து. உடனே போலீஸ்காரர் மனைவியை பார்த்து கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே இப்படி தான் உங்களை திட்டுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க எப்பவும் திட்ட மாட்டார், தண்ணி போட்டால் தான் திட்டுவார் அப்படின்னு சொன்னு பாருங்க. கண்ணாடி உடஞ்சிருக்கு, டேஞ்சர் லைட்டு, லைசன்ஸ் இல்லாமல் ரினியூவல் இல்லாமல் வண்டி ஓட்டுறாரு, தண்ணி போட்டு ஓட்டுறாரு, 3 யார் மாட்டி கொடுத்தா, இவங்க தான், மனைவி தான், ஜாடிக்கேற்ற மூடி.